ஆடி மாதம் ஏன் அம்மனுக்கு உகந்த நாள்ன்றதுக்கு ஒரு காரணம் இல்லை, 3 காரணம் இருக்குது. என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஆடி மாசத்துல தான் சூரிய பகவான் கடகராசிக்கு, அதாவது சூரியனான சிவன் சந்திரனாகிய பார்வதிக்குள்ள வராரு. அதனாலதான் சிவனும் சக்தியும் ஒன்னா இருக்கிற அம்மனை நம்ம ஆடி மாசத்துல கும்பிடுறோம். நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா முதல்ல ஓடி வர்றது நம்ம குலதெய்வம் தான் சொல்லுவாங்க. குலதெய்வத்தோட அனுமதி இல்லாம யமனே நம்ம கிட்ட நெருங்க மாட்டாராம். அப்படிப்பட்ட குலதெய்வம் அப்படிங்கிறவங்க பல தலைமுறைக்கு முன்னாடி நம்ம வம்சாவளியிலேயே பிறந்து குடும்பத்துக்காக வாழ்ந்து குடும்பத்துக்காகவே மறைஞ்சவங்கள தான் காலப்போக்குல நம்ம குலதெய்வமா கும்பிடுறோம். பெரும்பாலும் குலதெய்வத்துக்கு பெரிய கோவில் எல்லாம் இருக்காது. ஏதோ ஒரு காட்டுக்குள்ள மலை அடிவாரத்துல வயல்வெளி நடுவுல சாலையே இல்லாத ஒரு இடத்துல தான் இருக்கும். குழந்தை பிறந்தா முதல் மொட்டை அங்கதான், காது குத்துறது அங்கதான், கல்யாணம்னா முதல் அழைப்புதல் குலதெய்வத்துக்கு தான். அங்க கல்வெட்டு இருக்காது, ஆகம விதி கிடையாது. பெரியவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படித்தான் பூஜை நடக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு சொந்த குலதெய்வம் எதுனே தெரியறது இல்ல. உங்க குலதெய்வத்தோட பேர் என்ன? நாம குலதெய்வத்தை மறந்தாலும் நம்மள குலதெய்வம் மறக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம குலதெய்வம் எதுன்னு தெரியாம இருக்கிறவங்க குலதெய்வத்தை தேட ஆரம்பிச்சுட்டாலே அவங்களே தன்னை வெளிப்படுத்திப்பாங்களாம். உங்க குலதெய்வத்தை நீங்க தேடணும்னு நினைச்சீங்கன்னா நேரடியா குலதெய்வ கோவிலை கண்டுபிடிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முதல் வழி உங்க பூர்வீகம் எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான். நீங்க இப்போ இருக்கிற ஊர்ல உங்க குலதெய்வம் இல்ல அப்படின்னா அது உங்களோட பூர்வீக இடம் கிடையாதுங்கிறது தான் உண்மை. உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் உங்க பூர்வீகத்தை பத்தி கேளுங்க. அவங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்க அப்பா வழி சொந்தக்காரங்க எந்த ஊர்ல எல்லாம் இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. முடிஞ்சா உங்க வீட்டு பழைய பத்திரிகை எதுவும் கிடைச்சா எடுத்து பாருங்க. ஒண்ணு அதுல குலதெய்வம் பெயர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இல்லன்னா உங்க பூர்வீக ஊரு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, உங்க வம்சாவளிக்கே அவங்க தான் குலதெய்வம். அதனால உங்க வம்சாவளியில பிறந்த யாரையாவது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க உங்க குலதெய்வத்தை நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க குலதெய்வம் எந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சா